ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்வீட் பொட்டேட்டோ பைட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. சம்மர் லீவ் வட்டாச்சு. டெய்லியுமே எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், இதை பண்ணி கொடுத்து அசத்துங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். 3 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச தேங்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெய்யும் வேணும். ஸோ நான் மில்கி மிஸ் நெய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்களே நெய் பண்ணியிருந்தாலும் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நல்லா மைய வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கிழங்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் ஜஸ்ட்டு சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆற விட்டு கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா குழன்னு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1/2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிக்கோங்க. நெய் நம்ம எதுக்கு போடுறோன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நெய் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லை கிழங்கே ஸ்வீட்டாக தான் இருக்கும்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச தேங்காய் வந்து நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு கிழங்கு ரொம்ப சூடாக இருந்ததால் நான் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருந்த பேலன்ஸ் தேங்காய் பொடியும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். எங்கேயுமே வந்து கிழங்கு கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நான் லட்டு சைஸுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே தேங்காய். ட்ரஸ்ட் மீ, நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அந்த பைட் வச்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த தேங்காய் ரொம்ப சாஃப்டாக நீங்கள் அடிச்சிடக்கூடாது. அங்கங்கே தேங்காய் இருக்கணும். அந்த மாதிரி கோர்ஸில் அடிச்சுக்கோங்க. லட்டு பிடிச்சி வச்சா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று பூஜைக்கும் நாங்கள் வந்து இதை தான் நைவேத்தியமாக வச்சு வந்து கும்பிட்டோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா வந்து மோஷன்ஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. வெயிட் லாஸ்க்கும் சரி இதை எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னாலே மோஸ்ட்டாக எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி கொடுங்க. பூஜைக்கு வந்து நாங்கள் இந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு Thursday பூஜை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லட்டுவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லட்டு வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எப்படின்னா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க பச்சை தேங்காய் போட்டு கொண்டு வருவாங்க. இதே மாதிரி வேக வச்சு சர்க்கரை அப்புறம் வந்து நெய்யெலாம் போட்டு உருண்டை பண்ணி நான் காஞ்ச தேங்காயில் பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.